இன்னைக்கு இந்த உலகமே ஒரு விஷயத்தை பார்த்து பயந்து நடுங்கி போயிருக்குன்னா அது கண்டிப்பா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பார்த்துட்டு தான். இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ரிலேட்டடான போட்டோஸ், வீடியோஸ், சர்வைவருடைய கன்ஃபெஷன்லாம் நீங்க பார்த்துட்டு கண்டிப்பா அதிர்ந்து போயிருந்திருப்பீங்க. இந்த மாதிரிலாம் உலகத்துல நடக்குமா, இந்த மாதிரிலாம் ஒரு மனிதனால பண்ண முடியுமான்னு உங்களை ஒரு பக்கம் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ஆச்சரியத்துக்கு கொண்டு போனாலும், இன்னொரு பக்கம் நம்ம தினம் பெரிய இன்ஸ்பிரேஷன் நினைச்ச நம்முடைய பெரிய பெரிய ரோல் மாடல், பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அப்படின்னு நினைக்கும் போது ஒரு நிமிஷம் நம்முடைய ஈரக்கொலைய நடுங்கி போகுதுன்னு கூட சொல்லலாம். யார் இந்த எப்ஸ்டீன்? பணம் இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாமான்னு அவங்க கிட்ட கேட்டா கண்டிப்பா என்ன வேணாலும் சொல்லக்கூடிய ஒரு ஆள் தான் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன். இவன் வெறும் கோடீஸ்வரம் மட்டும் கிடையாது. பெரிய பெரிய பணக்கார முதலைகளுக்கு பணத்தையும் தாண்டி அவங்களுக்கு தேவைப்படுற எல்லா விஷயத்தையும் பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு ஆள்னு கூட சொல்லலாம். சாதாரண ஸ்கூல் மேத் டீச்சரா இருந்த இவனால எப்படி மல்டி மில்லியனரா ஆக முடிஞ்சது? இவனுக்குன்னு ஒரு ஐலாண்ட கரிபியன் கடல்ல இவன் எப்படி வாங்கினா? அதுக்குண்டான பணம் எல்லாமே எப்படி வந்துச்சு? அந்த தீவுக்குள்ள இவன் என்னென்ன கட்டுப்பாடுகள் போட்டான், என்னென்ன சடங்கு முறைகள், என்னென்ன கொடூரங்கள்லாம் பண்ணா? இதை தவிர அந்த தீவுல இருக்கக்கூடிய தி டெம்பிள்னு சொல்லப்படுற அந்த நீலக்கலர் கோவில்ல இருக்கிற மர்மங்கள் தான் என்ன? அங்க போன அந்த விஐபிகள் யாரு? அவங்களுக்கு நடந்த அந்த பார்ட்டியில என்னென்னலாம் கொடுக்கப்பட்டுச்சு? அங்க அவங்களுக்குன்னு என்னென்ன கட்டுப்பாடுகள்லாம் போடப்பட்டுச்சு? இவனுக்குன்னு இருந்த அந்த பிரைவேட் ஜெட்ல உலகத்துல இருக்கிற முக்கியமான இடங்களுக்கு யாரெல்லாம் கூட்டு போனா? அந்த டிராவல் லாக் ஏன் இப்ப வரைக்கும் சர்ச்சையா இருக்கு? அந்த தீவுக்கு வந்த விஐபிகளை இவன் எப்படி வீடியோலாம் எடுத்தான்? அந்த வீடியோக்கள்லாம் வச்சு எப்படி அரசாங்கத்தை ஆட்டி படைச்சான்? இந்த எப்ஸ்டீனுக்கு பின்னாடி அவனுடைய மூளையா இருந்த அந்த பொண்ணு யாரு? அவ எப்படி அந்த ஹை சொசைட்டி கதவுகளை திறந்து விட்டா? மைக்கேல் ஜாக்சன் இந்த எப்ஸ்டீனுடைய தீவுக்கு போனாரா? இந்த எப்ஸ்டீன் ஃபைலுக்கும் மைக்கேல் ஜாக்சனுடைய மரணத்துக்கும் ஏதாவது மர்மங்கள் இருக்குமா? நம்முடைய பாரத பிரதமரான நரேந்திர மோடி இதுல சம்பந்தப்பட்டிருக்காரா இல்லையா? அலெக்சாண்டர் கோஸ்டா என்ற ஒரு வக்கீல் எப்படி இவனுக்கு ஒரு டீல் போட்டு 13 மாதம் மட்டும் இவனுக்கு சிறை தண்டனை வாங்கி கொடுத்தாரு. அந்த 13 மாசத்துலயும் இவன் எப்படி ஜெயில சொகுசா வாழ்ந்தான்? அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு எப்படி போலீஸ் கிட்ட மாட்டினா? இவன் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்த பெண்கள் சொன்ன கதைகள்லாம் என்னென்ன? நியூயார்க் சிறையில கடைசியா இவன் அடைக்கப்பட்டிருந்தப்போ அந்த செல்லுக்குள்ள இவனுக்கு என்ன நடந்துச்சு? அன்னைக்கு மட்டும் சிசிடிவி ஏன் வேலை செய்யல? எப்ஸ்டீன் டிட் நாட் கில் ஹிம்செல்ஃப் அப்படின்ற வாசகம் எதனால இப்ப பேசும் பொருளா உருவெடுக்க ஆரம்பிச்சது? அந்த தீவுக்குள்ள எப்படிலாம் பெண்கள் கொண்டு போகப்பட்டாங்க அப்படின்னு இவ்வளோ கேள்விகளுக்குண்டான பதில்களை தான் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் டாக்குமெண்ட்ரியில நம்ம டீட்டெயில்டா அலசி ஆராய போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம கண்ணை மூடிட்டு நான் சொல்ற டீட்டெயில்ஸை அப்படியே கேட்டுட்டு வாங்க. கண்டிப்பா நீங்க அந்த இடத்துல இருந்து பார்க்குற மாதிரியான விஷயங்களை இந்த வீடியோ நிச்சயம் கொடுக்கும். நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸுக்காக நிறைய மெனக்கெட்டு நிறைய ரிசர்ச் பண்ணி தான் இந்த வீடியோவை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு பிறகு கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஒன்றும் பரம்பரை பணக்காரன்லாம் கிடையாது. நியூயார்க்ல புரூக்லின் என்ற இடத்துல ஜனவரி 20, 1953 ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியில மூத்த மகனா தான் இவன் பிறந்திருக்கான். இவன் சின்ன வயதுல இருந்து சம சார்பான ஆளு, கணக்குல புலி. ஆனா இவனுடைய இந்த அபரீதமான அறிவை எந்த ஒரு நல்ல விஷயத்துக்குமே இவன் பயன்படுத்தல. சின்ன வயதுல இவன் ஸ்கூல் டிராப் அவுட் ஆனதுக்கு அப்புறம் இவன் முதலா வேலைக்கு சேர்ந்தது டால்டன் என்ற ஒரு ஸ்கூல்ல, அதுவும் பிசிக்ஸ் மற்றும் மேத் டீச்சரா. ஒரு டிகிரி கூட முடிக்காத இவனுக்கு எப்படி அங்க மேத் டீச்சர் வேலை கிடைச்சது அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் புரியாத ஒரு புதிரா தான் இருக்கு. அந்த வேலையை வாங்கின நேரத்துல இருந்தே இவனுடைய பேசும் திறமை, மேனிபுலேஷன் பவர் எல்லாமே வேலை செய்ய ஆரம்பிச்சது. அந்த ஸ்கூல்ல படிக்கிற பசங்க எல்லாரும் வசதியான வீட்டு பசங்கிறதுனால அந்த பசங்களுடைய அப்பாக்கள் கிட்ட அப்படியே மெதுவா பேசி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டான். இதனால அந்த ஸ்கூல்ல சேர்ந்த ஒரு பையனுடைய அப்பாவுக்கு இவனை ரொம்ப பிடிச்சு போக ஆரம்பிக்குது. அந்த நேரத்துல தான், டேய் தம்பி, நீ ஏன் ஸ்கூல்ல இன்னும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? என் கூட வால் ஸ்ட்ரீட்
ஸ்ட்ரீட்டுக்கு வா, உனக்கு பணம் கொட்டுன்னு சொல்லி இருந்திருக்காரு. அங்க இருந்து தான் இவனுடைய மொத்த லைஃபுமே மாற ஆரம்பிச்சது. அந்த வால் ஸ்ட்ரீட்ல பியர்ஸ்டியன்ஸ் அப்படின்ற கம்பெனில இவன் வேலைக்கு சேர்றான். அதுக்கப்புறம் தான் இவனுடைய முழு வித்தைகளையுமே அங்க காட்ட ஆரம்பிச்சான். இந்த வால் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது நியூயார்க்ல இருக்கிற ஒரு சாதாரண தெரு தான். 17ஆம் நூற்றாண்டுல எதிரிகள் யாரும் நியூயார்க்குள்ள வராம இருக்கணுங்கிறதுக்காக ஒரு பெரிய சுவர், ஒரு வாளை ஒண்ணு எழுப்புனாங்க. அதனாலதான் இந்த இடத்துக்கு வால் ஸ்ட்ரீட்னு வந்துச்சு. ஆனா இன்னைக்கு பார்த்தா அங்கதான் உலகத்தோட மிகப்பெரிய பங்கு சந்தையான NYSE, நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சே இருக்கு. நம்ம ஊர்ல எப்படி கோயம்பேடுன்னு சொன்னா காய்கறி மார்க்கெட் ஞாபகம் வருமோ, அதே மாதிரி வால் ஸ்ட்ரீட்னு சொன்னா உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய பேங்குகள், இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி மற்றும் ஷேர் மார்க்கெட் ஜாம்பவான்கள் புழங்குற இடம்னு தான் நமக்கு ஞாபகம் வரும். இந்த வால் ஸ்ட்ரீட்ல பார்த்தா பெரிய கம்பெனிகளுக்கு காசு திரட்டி தரது, ஷேர் மார்க்கெட்ல ஷேர்ஸ் வாங்கி தரது, பணத்தை எப்படி முதலீடு பண்றதுன்னு பிளான் போடுறதுன்னு இதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூட பிரதான வேலையா இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா உலகத்தோடைய பொருளாதாரம் எந்த திசையில போகணுங்கிறத நிர்ணயம் பண்ற ஒரு பவர் ஹவுஸ் தான் இந்த வால் ஸ்ட்ரீட். ஓகே, நம்ம ஜெஃப்ரி கதைக்குள்ள வரலாம். அங்க போன கொஞ்ச நாட்கள்லயே இவன் பயங்கர ஃபாஸ்டா வளர ஆரம்பிச்சான். யார்கிட்ட எப்படி பேசினா, யாரோட காலை பிடிச்சா மேல வரலாம் அப்படிங்கிறது எல்லாமே இவனுக்கு அத்துப்படியா இருந்துச்சு. அப்போதான் அவன் வாழ்க்கையில கனவுல கூட நினைச்சு பார்க்காத ஒரு ஜாக்பாட் ஒன்னு அடிக்க ஆரம்பிச்சது. லெஸ்லி வெக்ஸ்னர், விக்டோரியா சீக்ரெட் அப்படின்ற ஒரு பிராண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பிராண்டோடைய ஓனர் தான் இந்த லெஸ்லி வெக்ஸ்னர். இந்த லெஸ்லிக்கு எப்ஸ்டீன் மேல என்ன பாசமோ தெரியல, தன்னுடைய மொத்த சொத்தையும் நிர்வகிக்கிற பொறுப்பை இந்த எப்ஸ்டீன் கிட்ட கொடுத்தாரு. அங்கதான் எப்ஸ்டீன் செம்ம ஸ்கெட்சே போட ஆரம்பிச்சான். லெஸ்லியோடைய பவரை யூஸ் பண்ணி பெரிய பெரிய ஆளுங்களை இவன் ரகசியமா சந்திக்க ஆரம்பிச்சான். ஒரு கட்டத்துல லெஸ்லியே இவன் மேல சந்தேகப்படுற அளவுக்கு இவன் கோடி கோடியா சம்பாதிச்சிட்டான். ஆனா அந்த காசை வச்சு இவன் என்ன பண்ண போறான் அப்படின்னு அப்ப யாருக்கும் தெரியல. இப்போ இவங்கிட்ட பணம் இருக்கு, பவர் இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல தான் ஒரு வினோதமான ஒரு ஆசை இவனுக்குள்ள எட்டி பார்க்க ஆரம்பிச்சது. அது என்னன்னா, அதிகாரத்துல இருக்கிறவங்கள நம்ம கைக்குள்ள கொண்டு வரணும்னா அவங்களுடைய பலவீனத்தை நம்முடைய கையில எடுக்கணும்னு ஒரு டிசிஷனை அந்த இடத்துல எடுக்க ஆரம்பிச்சான். அந்த டிசிஷன்ல இருந்துதான் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸோடைய கதையே ஆரம்பமாக போகுது. இந்த எப்ஸ்டீன் கிட்ட கோடிக்கணக்கில் பணம் புரள ஆரம்பிச்சதுக்கு பிறகு இவன் முதல்ல பண்ண விஷயம் என்னன்னா, 1998 கரிபியன் கடல்ல இருக்கக்கூடிய லிட்டில் ஜெயின் ஐலாண்டை பல மில்லியன் டாலர் பணம் கொடுத்து வாங்கியிருக்கான். கிட்டத்தட்ட 70 ஏக்கருக்கு மேல நிலப்பரப்பு கொண்ட ஒரு தனி தீவு தான் அது. இந்த தீவை பத்தி சொல்லணும்னா கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் கடல் தான் இருக்கும். அந்த தீவுல ஒரு சொகுசு மாளிகை, ஹெலிபேட், லைப்ரரின்னு சகல வசதிகளையும் இவன் பண்ண ஆரம்பிச்சான். ஆனா அதை எதையுமே அவனுக்காக அவர் ரசிச்சு வாழவோ பண்ணல. அதுக்கு பதிலா பெரிய பெரிய பணக்கார முதலைகளுக்கு பொறி வைக்கணும்னு தான் இவ்வளவு ஏற்பாடுகளையும் அவன் பண்ண ஆரம்பிச்சான். இந்த தீவோட ஒரு மூலையில ஒரு நீல கலர் கோடுகள் போட்ட ஒரு பில்டிங் ஒன்று இருந்துச்சு. அந்த பில்டிங்கை பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு கோவில் மாதிரி இருக்கும். ஆனா அதோடைய கதவுகள் எப்போதுமே பூட்டியே தான் இருக்கும். அந்த கதவுகளுக்கு ஜன்னலே கிடையாது. அது மட்டும் இல்லாம அந்த இடம் இருக்கிற பக்கம் எந்த சூழ்நிலையிலுமே யாருக்குமே அனுமதியே கிடையாது. அந்த இடத்துக்குள்ளதான் எப்ஸ்டீன் அவனுடைய ரகசிய கம்ப்யூட்டர்களையும் கேமராக்களையும் வச்சிருந்ததா அங்க வேலை பார்த்தவங்க பின் நாட்கள்ல விசாரணையில சொன்னாங்க. அந்த இடத்துக்குள்ள என்ன ஒளிஞ்சிருந்ததுன்னு இன்னைக்கு ஒரு பெரிய மர்மமா தான் இருக்கு. வெளியில இருந்து பார்க்கறவங்களுக்கு அந்த தீவு ஒரு அழகான தீவு மாதிரி தெரியலாம். ஆனா உள்ளூர்ல இருக்கிற அந்த மக்கள் இந்த தீவை பெடோஃபைல் ஐலாண்டுன்னு அழைச்சாங்க. அதாவது பெடோஃபைல்னா என்னன்னா, ஒரு ஆணோ பெண்ணோ எந்தவித விருப்பமும் இல்லாம சின்ன குழந்தைகள் மேல அவங்களுக்கு தவறான எண்ணங்களும் ஈர்ப்புகளும் வரும். அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இங்க நடந்ததுனாலதான் பெடோஃபைல் ஐலாண்டுன்னு உள்ளூர் மக்கள்லாம் அழைக்க ஆரம்பிச்சாங்க. அந்த தீவுக்குள்ள இவன் வச்சிருந்த பாதுகாப்பு சாதாரணமானது கிடையாது. முன்னாள் இன்டெலிஜென்ட் ஆபீசர், ஆர்மி ஆபீசர்னு ஒரு பெரிய படையே அந்த தீவை சுத்தி பாதுகாப்புல இருக்கும். கடலுக்கு வரவங்க தெரியாம கூட யாரும் அந்த தீவை நெருங்கவே முடியாது. இவன் பண்ண போற தப்புங்கள்லாம் அந்த தீவோட அலைகளோடயே முடிஞ்சிடணும்னு நினைச்சான். அந்த அலைகளை தாண்டி அங்க நடத்த போற அநியாயங்கள் வெளியே போகாம இருக்கணும்னு அவ்வளவு தெளிவா அவன் ஸ்கெட்ச் எல்லாம் போட்டிருந்திருக்கான். அவனுடைய தீவுக்குள்ள அவ்வளவு சாதாரணமால நுழைஞ்சிட முடியாது. அந்த தீவுக்குள்ள போறதுக்காக
நிறைய கட்டுப்பாடுகள்லாம் அவன் விதிச்சான். அது என்னன்னா, அந்த தீவுக்குள்ள போற யாருமே போன் இல்ல கேமரா கொண்டு போகவே கூடாது. அங்க நடக்கிற எதையுமே போட்டோவோ வீடியோவோ வெளியில வந்துடக்கூடாதுங்கிறதுல அவன் ரொம்ப குறியா இருந்தான். அங்க வேலை பார்க்கறவங்க அந்த தீவுல பார்க்கிற எதையுமே வெளியில சொல்லக்கூடாதுன்னு ஒரு பேப்பர்ல அக்ரிமெண்ட்லாம் போட்டிருந்திருக்கான். மீறி அதை அவங்க வெளியில சொன்னாங்கன்னா ஜெயிலுக்கு போகிற நிலைமை ஏற்படும்னு மிரட்டி வச்சிருந்திருக்கான். மேற்கொண்டு அங்க வரப்போற பெரிய பெரிய மனுஷங்க தப்பு பண்ணும்போது அது வீடியோ எடுக்கிறதுக்காக அந்த தீவு முழுக்க ரகசிய கேமராக்களை அவன் பொருத்த ஆரம்பிச்சான். அந்த தீவுக்குள்ள போகணும்னா எப்ஸ்டீன் கூட மட்டும்தான் போக முடியுமே தவிர, எப்ஸ்டீனால ஹயர் பண்ணப்பட்டவங்களால மட்டும்தான் போக முடியுமே தவிர சாதாரணமால நுழைஞ்சிட முடியாது. இந்த கட்டுப்பாடுகளை தவிர மற்ற எந்த கட்டுப்பாடுகளும் அங்க கிடையாது. இதை விட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கவர்மெண்டால போடப்பட்ட எந்த ரூலும் அந்த ஐலாண்டுக்குள்ள செல்லுபடியே ஆகாது. அந்த ஐலாண்ட்ல நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வெளியில எக்காரணம் கொண்டு வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கட்டுப்பாடா ஒரு டைட் செக்யூரிட்டியோட தான் அந்த தீவை இவன் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சான். இப்போ அவங்ககிட்ட பணம் இருக்கு, பவர் இருக்கு, ஏன் ஐலாண்டு கூட இருக்கு. ஆனா அங்க பெண்களையும் விஐபிகளையும் எப்படி கூட்டு போனான்னு தானே யோசிக்கிறீங்க. அதுக்கான வழிகள் இவன் என்னென்ன பண்ணா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். எப்ஸ்டீன் கிட்ட 727 போயிங் அப்படின்ற ஒரு பிரைவேட் ஜெட்டு கூட இருந்துச்சு. இந்த விமானத்தை ஒன்றும் சும்மா ஊர் சுத்துறதுக்கு மட்டும் அவன் பயன்படுத்தல. இந்த விமானத்தை ரொம்ப ஸ்பேசியஸா ரொம்ப லக்ஸரியாவும் ரெடி பண்ணி வச்சிருந்தான். ஏன்னா ஒரு சாதாரண பிளைன்ல இருக்கிற மாதிரியான சீட் எல்லாமே அதுல இருக்காது. அதுக்குள்ள பெட்ரூம், ஷவர், மசாஜ் டேபிள்னு பெரிய பெரிய ஹோட்டல்ல இருக்கக்கூடிய அம்சங்கள் எல்லாத்தையுமே ஒரு பெரிய செட்டப்போட தான் அந்த பிரைவேட் ஜெட்டுக்குள்ள பண்ணி வச்சிருந்தான். இந்த விமானத்தோடைய பெயர் கூட லோலிட்டா எக்ஸ்பிரஸ்னு கூட அந்த ஊர் மீடியாக்களால சொல்லப்பட்டு. எந்த ஒரு விமானமும் பறக்கும் போது அதோடைய லாக் புக்ல யார் அதுல டிராவல் பண்றாங்க அப்படிங்கறத மென்ஷன் பண்ணி ஆகணும். இந்த எப்ஸ்டீனும் அந்த பிரைவேட் ஜெட்ல பறக்கும் போது யார் வந்தாங்க அப்படிங்கறத அந்த லாக் புக்ல மென்ஷன் பண்ணி இருந்திருக்கான். பின் நாட்கள் அந்த லாக் புக்கு ஒரு பெரிய பூதாகரமா கூட வெடிக்க ஆரம்பிச்சது. ஏன்னா அதுல உலகத்தோடைய பல முக்கியமான புள்ளிகளுடைய பெயர் எல்லாம் இருந்திருக்கு. நாமளும் தினம் தினம் ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதுல அமெரிக்கா முன்னாள் அதிபர்கள், பெரிய பெரிய கம்பெனி ஓனர்கள்னு பல பேர் இந்த விமானத்துல ஏறி அந்த தீவுக்கு போயிருந்திருக்காங்க. நாங்க சும்மா ஒரு டூர் தான் போனோம் அப்படின்னு அவங்க சொன்னாலும் அந்த விமானத்துக்குள்ள நடந்தது எல்லாமே வேற மாதிரியான கதைகளா தான் சொல்லப்படுது. எப்ஸ்டீன் மேல அந்த பெரிய ஆட்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும்னா அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த கான்பிடென்ஷியலா கொடுக்கணும்னு நினைச்சான். அதாவது அவங்களுக்கு பணத்தையும் தாண்டின விஷயத்த ரகசியமா கொடுத்தா அவங்க நம்பிக்கையை வாங்கலாம். அதன் மூலியமா அவன் நினைக்கிற விஷயத்தை அடையலாம் அப்படிங்கிறது தான் அவனுடைய அந்த நேர யுத்தியா இருந்திருக்கு. இவ்வளோ விஷயங்களும் எப்படி தனி ஆளா பண்ணியிருக்க முடியும்? கண்டிப்பா அதுக்கு சான்ஸ் இல்லைன்னு தானே யோசிக்கிறீங்க. எஸ், நீங்க நினைச்சது சரிதான். இந்த எப்ஸ்டீனுக்கு பெரிய மூளையா இருந்தது வேற யாரும் கிடையாது, ஒரு பெண் தான். என்ன ப்ரோ சொல்றீங்க, ஒரு பெண்ணா இதெல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா, எஸ், ஒரு பொண்ணு தான் இது எல்லாத்துக்கும் பண்றதுக்கு மூல காரணமா இருந்தாங்க. இந்த கேஸோடைய நிஜமான வில்லி தான் இவ. எப்ஸ்டீன் வெறும் பணத்தை மட்டும்தான் வச்சிருந்தான். ஆனா அந்த பணத்தை வச்சு எப்படி கொடூரமான சாம்ராஜ்யத்தை நடத்தணும்னு சொல்லி கொடுத்த மாஸ்டர் மைண்ட் தான் இந்த கிஸ்லைன் மேக்ஸ்வெல். இந்த கிஸ்லைன் மேக்ஸ்வெல் ஒரு சாதாரண பொண்ணுலாம் கிடையாது. இவளோட அப்பாவான ராபர்ட் மேக்ஸ்வெல் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல மெம்பரா இருந்திருக்காரு. மிகப்பெரிய மீடியா ஜாம்பவானும் கூட. அதனால சின்ன வயதுல இருந்தே இவ இளவரசர்கள் கூட ஜனாதிபதிகள் கூட ஒன்னா வளர்ந்ததுனால அவங்களுடைய தொடர்புகள் எல்லாமே இவளுக்கு கிடைச்சிருந்திருக்கு. ஆனா 1991 இவளுடைய அப்பா மர்மமான முறையில கடல்ல இறந்து போனதுனால இங்கிலாந்து நாட்டை காலி பண்ணிட்டு இவ அமெரிக்காவில் குடியேறி இருந்திருக்கா. அப்போதான் இவ முதல் முறையா ஜெஃப்ரி எப்ஸ்டீனை மீட் பண்ண ஆரம்பிச்சா. அவ எப்ஸ்டீன் கிட்ட நோட் பண்ணது என்னன்னா, அவங்கிட்ட காசு இருக்கு ஆனா கிளாஸ் இல்ல. அந்த ராயல் டச் கொடுக்க எப்ஸ்டீனுக்கு சொல்லி கொடுத்ததே இவதான். இந்த கேஸ்ல இவ மேல இருக்கிற மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா, சின்ன பொண்ணுங்களை தேடி கண்டுபிடிச்சி இந்த எப்ஸ்டீன் கிட்ட கொண்டு வந்ததே இவதான். இந்த வேலைக்கு இவளுடைய பெயர் தி ரெக்ரூட்டர். அந்த பொண்ணுங்க கிட்ட பேசும்போது ஒரு அக்கா மாதிரியோ இல்ல ஒரு ஃப்ரெண்டு மாதிரியோ ரொம்ப சாஃப்டா பேசுவா. உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி அவங்கள நம்ப வச்சு மெதுவா எப்ஸ்டீனோடைய நரகத்துக்குள்ள தள்ளிடுவா. ஒரு பொண்ணா இருந்துட்டு இன்னொரு பொண்ணுக்கு இப்படி ஒரு அநியாயத்தை பண்ணதுதான் இந்த உலகத்தையே அதிர வச்சுது. எப்ஸ்டீனோடைய அந்த பிரைவேட் ஜெட் ஒரு டிராபிக்கிங் நெட்வொர்க் மாதிரி தான் செயல்பட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பொண்ணுங்களை அனுப்பி வைக்கிற மீடியமா தான் அந்த விமானம் இருந்திருக்கு. எப்ஸ்டீனோடைய விமானத்துல போன சில
பொண்ணுங்க பின் நாட்கள்ல பேட்டிகள்ல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஏதோ பெரிய வேலைக்கு தான் கூட்டு போறாங்கன்னு நினைச்சோம். ஆனா அந்த விமானம் அத்தனை 1000 அடி காத்துல பறந்துகிட்டு இருக்கும் போதே எங்க மேல அத்துமீறல்களா நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு கண்ணீரோட அவங்க சொல்லி இருந்திருக்காங்க. ஒவ்வொரு பெண்களுக்கும் இந்த மாதிரி பலவிதமான சித்திரவதைகள் அங்க நடக்க ஆரம்பிச்சது. எப்ஸ்டீனுக்கு நியூயார்க்ல ஒரு மாளிகை இருந்துச்சு. எப்ஸ்டீனுடைய தனி தீவா இருக்கட்டும், நியூயார்க்குடைய மாளிகையா இருக்கட்டும், அங்க என்ன நடக்கணும், எந்த விஐபி வரணும், எந்த விஐபிக்கு எந்த பொண்ணுங்களை கொடுக்கணும், எந்த பொண்ணுங்களை கூப்பிட்டு வரணும் அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்துமே பிளான் பண்றது இந்த கிஸ்லைன் தான். எப்ஸ்டீனுடைய பர்சனல் டைரி, போன் புக்னு எல்லா ரகசியமும் இவளுக்கு அத்துப்படி. எப்ஸ்டீனுடைய வலது கையா தான் இவ இருந்தா. இவ இல்லாம எப்ஸ்டீனால இவ்வளவு பெரிய நெட்வொர்க்கை ஒரு காலமும் நடத்திருக்க முடியாது. அங்க வர பெரிய பெரிய பண முதலைகளுக்கு சின்ன சின்ன அப்பாவி பொண்ணுங்களை அவங்க இச்சைக்காக இவங்க எல்லாருமே இரையாக்குனா. சின்ன பொண்ணுல இருந்து பெரிய பொண்ணு வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னு புரியும்னு நினைக்கிறேன். காக்டெயில்ல ஆரம்பிச்சு சாப்பாடு, பார்ட்டி, டான்ஸ், மசாஜ்னு கண்டினியூ ஆகி ஃபைனலா அருவருக்கிற விஷயம் எல்லாமே ஒன்னு ஒன்னா அங்க இருக்கிற பொண்ணுங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சது. இப்படியே 1990களில் தொடங்கி பல வருஷங்கள் பல 100 பெண்களுக்கு இந்த மாதிரியான சித்திரவதைகள் நடக்க ஆரம்பிச்சது. பட் ஃபைனலி ஜெஃப்ரி போலீஸ் கிட்ட ஒரு நாள் மாட்ட ஆரம்பிச்சான். இவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளுங்க, இவ்வளோ பெரிய நெட்வொர்க்லாம் வச்சிருக்காங்க, டைட் செக்யூரிட்டிலாம் தாண்டி இவன் பண்ண விஷயங்கள் எப்படி வெளியில வந்து மாட்டினான்னு தானே யோசிக்கிறீங்க. அது எல்லாமே ஒரு சின்ன புகார்ல தான் ஆரம்பிச்சது. சரியா ஆகஸ்ட் 29, 1996 மரியா ஃபார்மர் அப்படின்ற ஒரு பொண்ணு நியூயார்க் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் மேலேயும் அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் மேலேயும் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட்டில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, விக்டோரியா சீக்ரெட் கம்பெனியோடைய ஓனரான லெஸ்லி வெக்ஸ்னருக்கு சொந்தமான ஓகி எஸ்டேட்டில் இருக்கிற ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுக்கிட்டு இருந்த பொண்ணுங்களை, அதுவும் சின்ன சின்ன பொண்ணுங்களை ஃபோட்டோஸ் எடுக்க சொல்லி என்ன கட்டாயப்படுத்தினாங்க. இதை தவிர என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாங்க. மேற்கொண்டு இந்த ஃபோட்டோஸ் பற்றி நான் வெளியில் சொன்னாலோ, எனக்கு நடந்த கொடுமைகளை பற்றி வெளியில் சொன்னாலோ வீட்டோட கொளுத்திடுவேன்னு சொல்லி என்னை மிரட்டுறாங்க அப்படின்னு போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்தாங்க. பட் அந்த நேரத்தில் போலீஸ் இந்த கேஸை பெருசாக எடுத்துக்கவே இல்லை. ஒருவேளை அன்னைக்கு இந்த கேஸை நேர்மையாக எடுத்து விசாரணை பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வெளியிலேயே வந்திருக்காது. ஏன் அவ்வளோ சின்ன சின்ன பொண்ணுங்களும் இளம் பெண்களும் பாதிக்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு அவசியமே வந்திருக்காது. பட் அந்த நேரத்தில் ஆக்ஷன் எடுக்காத நியூயார்க் போலீஸும் அடுத்து நடக்க போகிற விஷயங்களுக்கு அவங்களும் ஒரு காரணம்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் எப்ஸ்டீனுடைய வாழ்க்கை நல்லா சுமூகமாக தான் போயிட்டு இருந்துச்சு. அவன் சொன்ன மாதிரி, அவன் நினைச்ச மாதிரி எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா பண்ண ஆரம்பிச்சான். அப்படி அவனுடைய லைஃப் நல்லா போய்கிட்டு இருந்த நேரத்தில் தான் அந்த கருப்பு நாளும் அவனுடைய லைஃப்ல வர ஆரம்பிச்சது. சரியா 2005 மார்ச் மாதம் 14ஆம் தேதி 14 வயது இருந்த ஒரு ஸ்கூல் பொண்ணுடைய அம்மா வந்து புளோரிடா மாகாணத்தில் இருக்கிற பாம் பீச் போலீஸ் ஸ்டேஷன் ஆபீசருக்கு ஒரு முக்கியமான ஒரு ரிப்போர்ட்டை பதிவு பண்றாங்க. அந்த ரிப்போர்ட்ல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்களுடைய 14 வயது மகளுக்கு ஒரு பெரிய பணக்காரன் பாலியல் துன்புறுத்தல் தான் கொடுத்தான். என்னுடைய பொண்ணுடைய கதையை கேட்டீங்கன்னா நீங்களே மிரண்டு போயிடுவீங்க அப்படின்ற மாதிரி வேதனையோட ஒரு புகாரை ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து உடனடியா அந்த 14 வயது பொண்ணுக்கிட்ட விசாரணை பண்ணும்போது தான் போலீஸோடைய உள்ளங்காலில் இருந்து உச்சந்தலை வரைக்கும் உறைஞ்சு போற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அந்த 14 வயசு பொண்ணு கொடுத்தாங்க. 14 வயது இருந்த இந்த கரோலின் பாம் பீச் ஐலாண்டில் இருக்கக்கூடிய ராயல் பாம் பீச் ஹை ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு வராங்க. இவங்க ஒரு நாள் யதார்த்தமா ஸ்கூல் போன நேரத்தில் அவ கூட படிக்கிற ஒரு பொண்ணு இவளை ப்ராஸ்டியூட்னு சொல்லிடுறாங்க. இதனால அந்த கிளாஸ்ல பயங்கரமான ஒரு சண்டை வெடிக்க ஆரம்பிச்சது. இதன் காரணமா ஸ்கூல்ல இருந்து இந்த பொண்ணுடைய ஸ்டெப் மதருக்கு தகவல் போயிருந்திருக்கு. உடனடியாக அந்த அம்மா வந்து கரோலின் கிட்ட கேட்கும்போது, நான் சில நாட்களுக்கு முன்னாடி என் கிளாஸ் ஃப்ரெண்டு ஒருத்தி சொன்னான்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்காக ஒரு பெரிய பணக்காரனுடைய மேன்சனுக்கு போனேன். அங்க போன அந்த பெரிய பணக்காரன் அவனுக்கு மசாஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன மாடிக்கு அழைச்சிட்டு போனா. அந்த ரூம்ல வேற யாருமே கிடையாது. அந்த நேரம் அந்த பணக்காரன் ஒரு டவல் மட்டும் தான் கட்டியிருந்தான். ஆனா என்னையோ எல்லா ட்ரெஸ்ஸுமே கலட்ட வச்சுட்டு அவனுக்கு மசாஜ் பண்ண சொன்னா. என்ன அந்த நேரத்துல மிரட்டுனா. நானும் வேற வழி இல்லாம அவனுக்கு நிர்வாணமா மசாஜ் பண்ண. அந்த நேரத்துல அவன் மாஸ்டர்பேட் பண்ணான் அப்படின்னு அந்த பொண்ணு ஸ்டேட்மெண்ட் சொன்னதுமே ஒரு நிமிஷம் ஒரு மதரா அதை கேட்டதுமே கம்ப்ளீட்
கம்ப்ளீட்டா உடஞ்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது $300 பணம் கொடுத்து என்னை அனுப்பிட்டான். அதுக்கப்புறம் நான் அவனுடைய வீட்டுக்கே போகல. அடுத்த நாள் கிளாஸ் வந்தப்பதான் இவ என்ன ப்ராஸ்டியூட்னு சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி இந்த தகவலை சொன்னதும் உடனடியாக கரோலினுடைய அம்மா போலீஸுக்கு தன்னுடைய மகளுக்கு நடந்த கொடூரத்தை பத்தி ஒரு ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணியிருந்திருக்காங்க. உடனடியாக போலீஸும் அவளை அந்த பணக்கார ஆள்கிட்ட கூட்டிட்டு போனதா சொன்ன அந்த பொண்ணு யாருன்னு விசாரிக்கிறாங்க. அப்போ கரோலின் ஒரு பொண்ணை காட்டுறா. அவகிட்ட போய் விசாரிச்சா அவ வேற பொண்ணை காட்டுறா. இப்படியே 36 பெண்கள் கிட்ட ஒரே ஸ்கூல்ல இருந்து மாத்தி மாத்தி கை காட்டியிருக்காங்க. ஒரு சங்கிலி தொடர் மாதிரி இது எல்லாமே அந்த பொண்ணுங்களுக்கு நடந்திருக்கு. மேற்கொண்ட போலீஸ் அந்த 36 பொண்ணுங்களை விசாரணை பண்ணும்போதும் அவங்க எல்லாருடைய ஸ்டேட்மெண்ட்டும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. ஃபைனலி போலீஸுக்குமே அந்த பணக்கார ஆள் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அது வேற யாரும் கிடையாது, இந்த எப்ஸ்டீன் தான். அந்த ஒரு புகார் தான் இவனுடைய சாம்ராஜ்யத்தையே அழிக்க போற ஒரு ஆரம்ப புள்ளின்னு அப்ப எப்ஸ்டீன் நினைச்சு பார்த்திருக்கவே மாட்டான். அந்த புகார்ல அந்த அம்மா பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாருமே சொன்ன இடம் எதுனா அந்த எப்ஸ்டீனுடைய பாம் பீச் மாளிகை. அந்த இடத்துக்கு ப்ராப்பரா சர்ச் வாரண்ட் வாங்கி சீரியஸா இந்த வழக்கை எடுத்து விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. போலீஸுமே அவனுடைய மாளிகைக்கு போயிட்டு செக் பண்ணி பார்த்தப்போ அவனுடைய கம்ப்யூட்டர்ஸ்ல இருந்த விஷயங்கள், போட்டோஸ், சிடிஸ் இதெல்லாம் பார்த்துட்டு போலீஸுக்கே ஒரு நிமிஷம் தலை சுத்திருச்சு. அப்போதான் போலீஸுக்கு புரிஞ்சது இது ஏதோ ஒரு சின்ன மேட்டர் இல்ல, பெரிய டிராஃபிக்கிங் மாஃபியான்னு. விஷயம் சீரியஸ் ஆனதுமே FBI உள்ள வராங்க. அவங்க நடத்தின விசாரணையில இவ மேல 53 பக்கத்துல ஒரு பெரிய குற்றப்பத்திரிகையை ரெடி பண்ணி அதை கோர்ட்ல சப்மிட் பண்ணாங்க. அந்த குற்றத்துக்காக எப்ஸ்டீனுக்கு எப்படியும் ஆயுள் தண்டனை கிடைக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சாங்க. ஆனா அங்கதான் பணமும் அதிகாரமும் அந்த அப்பாவி பெண்களுடைய வாழ்க்கையில விளையாட ஆரம்பிச்சது. எப்ஸ்டீன் உலகத்துல இருக்கிற விலை உயர்ந்த வக்கீல்களை தூக்கிட்டு வந்து அவனுக்காக வாதாட வச்சான். அப்போதான் இந்த கதையோடைய இன்னொரு முக்கியமான வில்லனான அலெக்சாண்டர் அகோஸ்டாவும் உள்ள வராரு. இந்த அலெக்சாண்டர் அகோஸ்டா அந்த நேரத்தில் ஒரு பவர்ஃபுல் வக்கீலா இருந்தார். பட் பின்னாட்கள்ல அமெரிக்காவுடைய தொழில்துறை அமைச்சராகவுமே இருந்திருக்காரு. ஒருவேளை எப்ஸ்டீனுக்கு இவர் உதவி பண்ணதுக்காக இந்த பதவி கொடுக்கப்பட்டிருக்குமா அப்படின்னு பின்னாட்கள்ல எல்லாராலையும் பேசப்பட்டுச்சு. இவர் இந்த வழக்குக்குள்ள வந்ததுக்கு பிறகு எப்ஸ்டீனுடைய வக்கீலும் அகோஸ்டாவும் ஒரு முக்கியமான டீல் ஒன்னு போட்டாங்க. அது என்னன்னா நான் ப்ராசிக்யூஷன் அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட் படி எப்ஸ்டீன் மேல இருக்கிற பெரிய பெரிய ஃபெடரல் கேஸ் எல்லாமே வாபஸ் வாங்கப்படும். இந்த ஃபெடரல் கேஸ்னா என்னன்னா கிரிமினல் கேசஸ், ட்ரக் கேசஸ், இதை தவிர வேலை செய்யற இடத்துல நடக்கிற ஹராஸ்மெண்ட் மாதிரியான கேசஸ் எல்லாமே அடங்கும். இவன் ஒரு சாதாரண சின்ன கிரைம் ஒத்துக்கிட்டா போதும், வெறும் 13 மாசம் ஜெயில் தண்டனையை வாங்கிட்டு வெளியில வந்துடலாம். அந்த தண்டனையிலையும் அவனுக்குன்னு சில தளர்வுகள்லாம் இருந்துச்சு. பகல்ல வெளியில போய் வேலை பார்க்கலாம், நைட்டு மட்டும் ஜெயிலுக்கு வந்தா போதும். ஃபைனலி அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களுக்கு தெரியாமலே இந்த அக்ரிமெண்ட் படி இந்த எப்ஸ்டீனுக்கு 13 மாதம் சிறை தண்டனை அந்த நேரத்தில் கொடுத்தாங்க. எப்ஸ்டீன் வெற்றிக்குரிய காமிச்சுக்கிட்டு ரொம்ப கேஷுவலா ஜெயிலுக்குள்ள போனா. மேற்கொண்டு அந்த ஜெயிலுக்குள்ளேயுமே ஒரு பெரிய லக்ஸரி ஹோட்டல்ல இருக்கிற மாதிரியான தனி ரூம், அவனுக்குன்னு ஸ்பெஷலா சாப்பாடு அப்படின்னு எல்லா தளர்வுகளுமே கொடுக்கப்பட்டு அந்த 13 மாத சிறை தண்டனையுமே ரொம்ப சொகுசாதான் அந்த தண்டனையை அனுபவிச்சு ஜெயில இருந்து வெளியேறி இருக்கான். 2008 அவன் ஜெயிலில் இருந்து வெளியில வந்தப்போ அவ்வளவுதான், இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனோடைய லைஃப் முடிஞ்சிருச்சு அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா ஜெஃப்ரி எப்ஸ்டீன் இதுக்கப்புறம் தான் இன்னும் திமிர அவனுடைய வேலைகளை தொடர ஆரம்பிச்சான். 2008 அந்த சிறை தண்டனைக்கு அப்புறம் அடுத்த 10 வருஷத்துல யாராலையும் அசைக்க முடியாத ஒரு ஆள்னு நினைச்சு உலகம் பூரா ரொம்ப திமிரோட அவன் சுத்திக்கிட்டு இருந்தான். இந்த திமிருக்கு பதில் சொல்ற விதமா தான் 2019 அவனுக்கு ஒரு முற்றுப்புள்ளியா அமைய ஆரம்பிச்சது. அந்த 2019 வைக்கப்பட்ட புள்ளி தான் இப்ப அவனுடைய லைஃப்ல ஒரு பெரிய கோலமே போட ஆரம்பிக்க போகுது. 2019 ஜூலை மாசத்துல பாரிஸ்ல தன்னுடைய வேலைகளை முடிச்சதுக்கு பிறகு அவனுடைய பிரைவேட் ஜெட்ல நியூயார்க்ல இறங்கி இருந்திருக்கான். அப்படி இறங்கின ஒரே மாசத்துல சரியா ஆகஸ்ட் 10, 2019 அன்னைக்கு அவன் மர்மமான முறையில இறந்து போயிருந்திருக்கான். இந்த எப்ஸ்டீன் எப்படி இறந்து போனா, இவனால தீவுல அடைக்கப்பட்ட பெண்களுக்கெல்லாம் என்ன நடந்துச்சு, அந்த பெண்களால அந்த தீவுல இருந்து தப்பிக்க முடிஞ்சதா இல்லையா, அப்படி தப்பிச்சு வந்த பெண்கள்லாம் பின்னாடி என்ன ஸ்டேட்மெண்ட்லாம் சொன்னாங்க, 2019 அவன் எதனால இறந்து போனா, எப்படி இறந்து போனா அப்படிங்கிறதுக்குண்டான பல கேள்விகளுக்குண்டான பதில்களை பார்ட் 2 வீடியோல டீட்டெயில்டா நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பார்த்த வரைக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சீக்கிரமாவே உங்களை பார்ட் 2 வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.